அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமலிங்க பெருமான் இந்த உலக மக்கள் உய்வதற்காகவே திருவருட்பா என்கிற ஒரு திருமுறையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது தன்னுடைய தான் அனுபவித்தது என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சொல்கிறார். எல்லா திருமுறைகளுமே படிக்கணும். சில பேர் 6ஆம் திருமுறை படிப்பாங்க, உரைநடை பகுதி படிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் எழுதுறது என்ன? பாட்டு. அப்போ அந்த பாட்டுக்கள் முழுமையும் படித்தா தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சும்மா பாதி பாட்டு இங்கே பாதி பாட்டு அங்கே படிச்சுட்டு அதெல்லாம் அது அது சரியல்ல. இது படிக்கிறதுனால என்ன வரும் தெரியுமா? பத்தி வரும் பழவினைகள் பறந்து ஓடும் மூலமல பகுதி மாயும் புத்தி வரும் புலை கொலைகள் புறம் போகும் ஆனந்தம் பொங்கும் சந்த முத்தி வரும் அழியானல் நோக்கமுறும் முது கடல் சோல் உலகில் எல்லா சித்தி வரும் ராமலிங்கத்தே சிகந்தன் அருட்பாவை சிந்திப்போர்க்கே ஒரு தரம் படிக்கில் உடல் பொறிகரணம் ஓய்ந்து உயிரனுபவம் கூடும். இருதரம் படிக்கில் எண்ணிலா சித்தியைந்து அருள் அனுபவம் கூடும். மறுதரம் அதையே முத்தரம் படிக்கில் மண் இறை அனுபவம் கூடும். கருதரும் வள்ளல் கனிவுடன் உரைத்த கவின் அருட்பாவில் ஓர் கவியே. அப்போ திருமுறைகளை நம்ம படிக்கும்போது எதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் தினமும் படிக்கணும், அடுத்தவங்களையும் தூண்டி படிக்க வைக்கணும். ஆச்சுங்களா? ஓதுதல் ஓதுவித்தல் இதெல்லாம் தான் கேட்டல் இதெல்லாம் இறைவன் அடி அடிவிக்கும் எழில் ஞான பூசைன்னு ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. படிக்கணும், கேட்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் சொல்லணும். இதெல்லாம் இறைவன் அடி அடிவிக்கும் எழில் ஞான பூசைங்கிறான். சரி, நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்துடலாமா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ராமலிங்க பெருமான் அந்த இதில் இது நெஞ்சு அறிவுறுத்தலில் சொல்கிறார். என்னன்னா, நான் போன காணொலியில் சொன்னது மாதிரி இதுவும் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறத, அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முன்ன கையால் நின்றதொரு முப்புறத்தை அன்று ஒரு கால் சின்ன கையால் தீமடுத்த சித்தனவன் முன்னையன்மால் மற்றிருந்த வானவரும் வாய்ந்தசைக்கா வண்ணம் ஒரு சித்துரும்பை நாட்டி நின்ற சித்தனவன். இப்படிலாம் நிறைய பாடுறாரு. நம்ம இந்த ஒரு வரி மட்டும் எடுத்துக்குவோம். முன்ன கையா நின்றதொரு முப்புறத்தை அன்றொரு கால் சின்ன கையால் தீமடுத்த சித்தனவன் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, அந்த காலங்களில் தாரகாக்கன், கமலாக்கன், வித்யன் மாலி அப்படின்னு 3 அரக்கர்கள். 3 அரக்கர்கள் இரும்பு செம்பு பொண்ணு இந்த 3ஆல் ஆகிய மதில் சூழ்ந்த நகரம். அந்த நகரத்தில் இருந்துக்கிட்டு பயங்கரமான சிவபக்தர்கள். இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்படி இருந்தாலும் கூட என்ன பண்ணுவானுங்க, தேவர்களெல்லாம் துன்பப்படுத்துவான். எப்போவுமே அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்தும் போது இறைவன் நம்ம முறையிட்டோம்னா இறைவன் நமக்கு அருள்வார். அதுதானே எல்லா பக்கமும் நடக்கிறது. தப்பு பண்ணால் அந்த தப்பு செய்கிறவனை தண்டிக்கணும்னு இறைவன்கிட்ட சொன்னிங்கன்னா அவர் கண்டிப்பாக தண்டிப்பார். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி என்ன ஆகும்னா, இவங்க போய் முறையிடும்போது அப்போ இவங்க சிவபக்தனாக இருந்தாலும் கூட தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தப்பு தானே. அதனால் இவனை அழிக்க இந்த 3 பேரையும் அழிக்கிறதுக்கு முற்படுகிறார். அப்போ முற்படும்போது என்ன பண்ணுவார்னா, 3 பசங்களையும் ஒவ்வொரு, அதாவது தேர் சக்கரத்தை ஒரு 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 இறைவன், அப்புறம் அம்பை இதை வாயுவாக வச்சுக்குவார். அப்படிலாம் கதை வருது. அப்புறம்
அந்த இவர் இந்த சக்கரத்தை வந்து பிள்ளையாராக வச்சுக்குவார். இப்படி ஒவ்வொரு தேவர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு பாட்டாக வச்சு அவனுக்கு சண்டைக்கிட்ட போவார். ஆனால் எத்தனை தேவர்கள்லாம் ஒவ்வொரு பாட்டாக இருந்து அவங்ககிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, இவரே அழிச்சிடலாம். ஆனால் அவன் போகிறார், அவங்க சொல்லி வேண்டுகோளுக்கு இணங்க போகிறார். அப்போ மேருவை தான் வில்லா வளைக்கிறார். மேரு மலைன்னு சொல்கிறாங்களே, அதை தான் வில்லா, அந்த வில்லா வச்சுவார். அப்படிலாம் நடக்குது சொல்கிறாங்க. இங்கே என்ன அப்படி பண்ணுறாரு. ஆனால் அவர் அத்தனையும் எடுத்துகிட்டு போயுமே அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை, எதுக்குமே உபயோகம் இல்லை. ஏன்னா இவர் லேசாக ஒரு புன்முறுவல், இள நகைம்பாங்கள்ல, புன்முறுவல் பூக்கும் போதே செத்து போயிடுறாங்க ஆச்சுங்களா. அதை தான் சின்ன கையால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முப்புறம்ங்கிறது இரும்பு செம்பு பொண்ணுன்னு அர்த்தம். அப்புறம் சின்ன கைனா குறுநகைன்னு அர்த்தம். அப்படி புன்முறுவலுக்கு தான் சின்ன கை. இங்கே என்ன சொல்கிறாரு, சின்ன கையால் தீ மடுத்த சித்தனவன் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன கையால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி எரிச்சிடுறாங்க. அப்போ எரிச்சிட்ட பிறகு அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ஐயா நான் வந்து உங்களுடைய சிவபக்தன், உங்களுடைய பக்தர்கள், இந்த மாதிரி எரிச்சிட்டிங்க, எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுங்கும்போது தான் அவர் என்ன பண்ணுவார்னு, இறைவன் என்ன பண்ணுவார்னா, இந்த 2 பசங்களை வந்து வாயில் காவலாக வச்சுருக்குவார். கோயிலில் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர்னு எல்லா பக்கமும் இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒன்றுன்னு காமிப்பான், இன்னொருத்தன் ஒன்றை தவிர ஒன்றும் இல்லைன்னு போவான். நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களையும் பழங்கோயில்களில் நீங்கள் போனீங்கன்னா பெருசாக இருக்கும், சாமி வந்து சின்னதாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாமி கர்ப்பகிரகம் சின்னதாக இருக்கும். 2 பக்கம் வந்து இவங்க 2 பேரும் பெரிய உருவமாக இருப்பாங்க. எப்போவுமே அரக்கர்கள் பெரிய உருவமாக இருப்பாங்க, பல்லுலாம் இருக்கும். ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு காமிப்பான், நீங்கள் போய் இப்போ கூட பார்க்கலாம். நீங்கள் இன்னொருத்தன் கையை விரிச்சிருப்பான். அது என்ன அர்த்தம்னா, இறைவன் ஒருவனே, ஒன்றை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றே இறைவன் சொல்லுது. இவர் பக்கம், இந்த பக்கம் இருக்கிறவன் ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு கையை அப்படி பிறண்டு காமிப்பான். நீங்கள் போய் பார்க்கலாம், இப்போவும் கூட பார்க்கலாம். அப்போ 2 பேர்த்த வச்சுட்டார். அப்போ இன்னொரு 3வது ஆள் ஒருத்தன் இருக்கானே, அவனை என்ன பண்ணும், அவனை வந்து முரசு அடிக்கிறதுக்கு வச்சுக்குவார். என்ன ரீல் உரியா, இதெல்லாம் என்னையா சான்றுன்னா, ராமலிங்க பெருமான் சொல்கிறதையும் இது சான்று தானே. முன்னக்கையால் நின்றது முப்புறத்தை அன்றொரு கால் சின்ன கையால் தீமடுத்த சித்தனவன்னு சொல்லிட்டார் ஆச்சுங்களா. சரி, திருவாசகத்தில் அவங்க ஏன்னா ஞானிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, அதுக்காக சொல்லுவாங்க. திருவாசகத்தில் திருவுந்தியாரில் என்ன சொல்கிறாரு, உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்தி பெற அப்படின்னு சொல்லி பாடுவார். இதை மென்ஷன் பண்ணி தான் பாடுவார். இந்த சுந்தரர் வந்து தேவாரத்தில் திருப்புன்கூருங்கிற கோயிலில் பாடுவார். என்னன்னா அதையும் எப்படின்னா, மூயையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலர் என்று ஏவிய பின்னை. அந்த 2 பேர்த்த வாயில் காவலாக வச்சிட்டார். மற்றொருவன் பின்னை ஒருவன் கரிகாடு அரங்காக மானையை நோக்கி ஓர் மானடனம் மகிழ மணிமுலா முழக்க அருள் செய்த தேவதேவே. அதாவது பின்ன ஒருத்தனை அந்த இதில் இந்த கரிக்காடுன்னா சுடுகாட்டில் யார் ஆடுவா நடனம், இறைவன் ஆடுவாராமா. அந்த ஆடுற இடத்துல மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவை. அவர் ஆடும்போது முரசு அடிக்கிறதுக்கு ஒருத்தனை வச்சுக்கிட்டாராமா. என்ன, அதை தான் வந்து இங்கே சொல்கிறார். அதை பாட்டாக படிக்கிறேன். மூயையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலர் என்று ஏவிய பின்னை. அந்த மாதிரி பண்ண பிறகு ஒருத்தனை நீ கரிகாடு அரங்காக, அந்த சுடுகாட்டுக்கு, அதாவது நின் திருக்கோயில் முன் 2 பேரை வச்சுட்டான். மற்ற ஒருவர் கரிகாடு அரங்காகனா கரிந்த சுடுகாட்டில் அப்படின்னு அர்த்தம். கரிகாடு அரங்காக, மானை நோக்கின மான் போன்ற பார்வையுடைய உமாதேவி காணுமாறு அப்படின்னு அர்த்தம். ஓர் மாநடனம் மகிழ என்ன சொல்கிறாரு, மணி முழா முழக்க அப்படிங்கிறார். அழகிய மத்தளம் இருக்குல்ல, மத்தளம் முரசு, அந்த மத்தளம் அடிக்க வாசிக்க வச்ச முழக்க அருள் செய்த தேவதேவே. அந்த மாதிரி நீ அருள் செய்த, இதனை அறிந்து அடியேன் உனது திருவடியை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ இதில் என்ன தெரியுது, இதெல்லாம் வந்து சான்றுகள், அகச்சான்றுகள். அப்போ 2 பேர் அங்கே வச்சுட்டாங்க கோயிலில், 2 பேரும் வாயில் காவனா, ஒருத்தனை வந்து முரசடிக்க வச்சுட்டாங்க. இப்படி தான் அவர் வந்து
அந்த பாட்டை வந்து பாடி முடிக்கிறார். இது மாதிரி நிறையலாம் சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய இதில் புராணங்கள் வருது. இந்த விண்ணப்ப கலிவா நெஞ்சறிவித்தெல்லாம் புராணங்கள்லாம் மென்ஷன் பண்ணுவார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நான் இந்த சொன்னேன். இப்போவும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்களா இன்னும் தெரியல, கோயில் போனீங்கன்னா 2 துவாரபாலகர்னு எல்லா கோயில்லையுமே நிற்பாங்க. எல்லா பெரிய கோயில்களையும் 2 துவாரபாலகர்கள், வாயில் காப்போன்னு பேர். அந்த வாயில் காப்போன் வந்து ஒருத்தன் எப்படி நிற்பான், ஒருத்தன் இப்படி நிற்பான். நீங்கள் இப்போ நாளைக்கு கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறார். அந்த 3 பேர் எரிச்சிட்டார். அதை தான் முன்ன கையால் நின்றதொரு உப்புறத்தை அன்றொருவாள் சின்ன கையால் தீமடுத்த சித்தனவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதோடு நிறுத்திக்கலாம். அடுத்த காணொலியில் வேறு ஒன்றை பற்றி பேசுவோம், இல்லை பாடலை பற்றி அதனுடைய பொருள் வந்து விளங்க வைக்கிற மாதிரி பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்குது இதில், நிறைய ஐயா வந்து சொல்கிற பாட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்து சொன்னிங்கன்னா, நெய்யை சாப்பிட ஒரு எலி போகும். அது நெய்யை சாப்பிட்றதுக்காக பசிக்காக போய் இந்த மூக்கிலனால அது நோண்டி விட்டதுனால, அப்படி தூண்டி விட்டதுனால அவரை வந்து மன்னவனாக ஆக்கினார் அப்படிங்கிறது ராமலிங்க பெருமான் சொல்கிறார். அப்புறம் இன்னும் 2-3 கதைகள்லாம் இருக்குது. அதை நான் வந்து அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். நான் இதோ முடிச்சுக்குவோம். அடுத்த காணொலியில் வேறு ஒன்று பார்ப்போம். நல்லது, வணக்கம்.